நருட்டோ சீரிஸ் ஷார்ட் ஸ்டோரி பார்ட் 3 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 2 இன்னும் பார்க்காதீங்க. இந்த டைட்டில் மேலே இருக்க லிங்கை தொட்டா இப்போ டேரெக்டாக போயிடும், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிறது உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த உலகத்தில் பீஸ்ன்னே ஒன்று நிலவாது, எப்பவுமே போர் நடந்துகிட்டே தான் இருக்கும். அமைதி நிலவணும்னா அதுக்கு இன்ஃபினிட்டி சுக்கியமி தான் ஒரே வழி அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிடுவோம். இந்த விஷயத்தை நம்ம மதரா உச்சிகாவும் படிச்சுட்டு இதுதான் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே கொஞ்சம் வருஷமும் போகுது. டோபிராமா செஞ்சு சும்மா இல்லாம உச்சியாக்கலான பெரிய பதவியே கொடுக்காம அடியிலேயே வச்சுக்கிட்டு இருப்பாரு. இதுல கடுப்பான நம்ம மதரா உச்சிகா ஆல்ரெடி அந்த பிளாக் ஜெட்ஸ் எழுதி வச்சுட்டு போனதை நம்பி இருப்பாரு இல்லையா, அத போய் அவரோட கிளான் ஆளுங்கிட்டயே சொல்லுவாரு. ஆனா அவங்களோட கிளான் ஆளுங்க எவனுமே மதரா உச்சிகாவை நம்ப மாட்டான். இதுல கடுப்பானவரு நான் உருவாக்கின வில்லேஜை நானே அழிச்சிடுறேன்னு மறுபடியும் ஈவிலா மாதிரி வில்லேஜ் கூட திரும்பவும் சண்டைக்கு வருவாரு. இதுல நம்ம ஹசிராமா செஞ்சு மறுபடியும் மதராவை டிஃபீட் பண்ணி முதுகிலே குத்தி கொல்லவும் செய்யறாரு. ஆனா இதுல நம்ம ஹசிராமாவுக்கே ஒரு ட்விஸ்டை வச்சு மதரா உச்சிகா தன்னோட ஒரு கண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ணி இசனாக்கியை யூஸ் பண்ணி திரும்பவும் உயிரோடயே வந்துடுறாரு. லீஃப் வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் மதரா உச்சிகா இறந்து போயிட்டாரு அப்படின்றதையே கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹசிராமா செஞ்சும் இறந்து போயிடுறாரு. நம்ம ஹசிராமாக்கு அடுத்து டோபிராமா செஞ்சும் செகண்ட் ஓகேவா மாறுறாரு. இவருக்கு ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க தான் ஹிருசனும் டான்சோவும். அதுல ஹிருசன் தேர்ட் ஓகேவாவும் டான்சோ அன்பு பிளாக் ஆப்ஸோட ஹெட்டாவும் மாறி இருந்திருப்பாங்க. இதுல நம்ம ஹிருசனுக்கு 3 ஸ்டூடண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க தான் ஜிராயா, சொனாடே, அப்புறம் உரோச்சிமாரு. இதுல சொனாடேவும் உரோச்சிமாரும் நல்லாவே ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஜிராயா மட்டும் எதுவுமே பண்ண முடியாம வீக்கவே சுத்திட்டு இருந்திருப்பாரு. அதுல ஒரு கட்டத்துல ஜிராயா தப்பா சமனிங் ஜுட்சுவை போட்டு டோடு மவுண்ட்டுக்கும் டெலிபோர்ட் ஆகி போயிடுறாரு. அங்க போன ஜிராயா காமபுண்டா அப்படின்ற ஒரு டோடு கடை நல்ல ஃப்ரெண்ட் ஆகி அதை சமனிங் பெட்டாவும் மாத்திக்கிறாரு. அந்த காமபுண்டான்றது ஜிராயாவுக்கு சேஜ் மோடையும் கத்து கொடுக்குது. ஆனா நம்ம ஜிராயா வந்து அந்த சேஜ் மோட ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிருக்க மாட்டாரு. அவரு அந்த மவுண்ட்டை விட்டு வெளியே வரும்போது தான் அங்க ஒரு தவளைங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவனையும் மீட் பண்றாரு. இந்த தவளை தான் நம்ம அக்ரமா ஓட்சிஜிக்கியோட சின்ன வயசுல பார்த்த அந்த தவளை. அந்த தவளை நம்ம ஜிராயாவுக்கு ஒரு வேலையும் கொடுக்குது. அது என்னன்னா சைல்ட் ஆஃப் ப்ராபஸியை தேடி கண்டுபிடி, அந்த சைல்ட் ஆஃப் ப்ராபஸிக்கு ப்ளூ கலர்ல கண்ணு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி அனுப்புது. புரியுதா நம்ம ஜிராயா எதுக்கு சைல்ட் ஆஃப் ப்ராபஸியை தேடி அவரோட வாழ்க்கை ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருந்தாருன்னு. அதுக்கப்புறம் அது செகண்ட் கிரேட் நிஞ்சா வார் போயிட்டு இருந்த காலகட்டம் இல்லையா, அப்ப ரெயின் வில்லேஜ் சேர்ந்த ஹான்சோ தி சாலமேண்டர் கிட்ட நம்ம சொனாடே, டான்சோ, ஜிராயா 3 பேருமே சேர்ந்து அவனுக்கே டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுல ஹான்சோ தி சாலமேண்டர் இவங்க 3 பேருக்குமே லெஜெண்டரி செனின்ஸ் அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்திருப்பான். பேட்டில் முடிச்சு லெஜெண்டரி செனின்ஸ் 3 பேருமே திரும்பி வரும்போது யாகிகோ, கொனன், நகட்டோ அப்படின்னு 3 பசங்களை மீட் பண்றாங்க. 3 பசங்களும் நம்ம லெஜெண்டரி செனின்ஸை பார்த்து எங்களுக்கு எப்படி சினோபியா மாறுறதுன்னு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறானுங்க. ஆனா நம்ம உரோச்சிமாரு இவங்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜிராயா மட்டும் இவங்க 3 பேருமே ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு கத்தும் தராரு. அதுல ஒரு பையன் தான் நம்ம நகட்டோ உசுமாக்கி. ஆக்சுவலா நடுவுல ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். அசுராவோட டிசெண்டன்ட்னா இன்னொரு கிளான் தான் உசுமாக்கி கிளான். இந்த கிளான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னா உலகத்துல இருக்கிற அத்தனை கிளானுமே வந்து இந்த கிளான் கூட சண்டை போட்டு இந்த கிளானை டிஃபீட் பண்ணிருப்பானுங்க. அப்படிப்பட்ட கிளான்ல இருந்து வந்தவன் தான் அந்த நகட்டோ உசுமாக்கி. இதுக்கு மேலே லென்த்தா ஷார்ட்ஸ்ல போட முடியாது அப்படின்றனால அடுத்த பாட்டுல போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வரும்.